டீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல்ல முன்னாள் பிரதமர்கள்ல இருந்து இந்நாள் பிரதமர் வரையும், அதாவது பத்திரிகை துறையில இப்ப வழிகாட்டியா இருக்கிற ஒரு மூத்த அரசியல் விமர்சகரும் சொல்லலாம், பத்திரிகையாளரும் சொல்லலாம். ஏன்னா அந்த பாராளுமன்றத்துல செய்தி சேகரிக்கிறது அப்ப கனவா இருந்தது. அதை திறம்பட இந்நாள் வரையும் செய்த திரு டெல்லி ராஜகோபால் தான் நம்மளோட இருந்திருக்கார். வணக்கம். நமஸ்காரம். தங்களுடைய அறிமுகத்திற்கு மிக்க நன்றி. 47 வருடங்கள் நான் நாடாளுமன்றத்தை ரிப்போர்ட்டிங் செய்திருக்கிறேன். பல ஆங்கில, ஹிந்தி மற்றும் தமிழ் பத்திரிகைகளுக்கு, தெலுங்கு பத்திரிகைகளுக்கு. புனிதமான வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் என்று நினைக்கலாம். எது இருப்பினும் பி குரு ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ் போன்றவர்களில் ஆரம்பிக்கும் பொழுது ஸ்ரீ ஐயவர்கள் ஆசிரியர் எனக்கு ஒரு கட்டளை ஏற்றிருக்கிறார். கட்டளை, இன்ஸ்ட்ரக்ஷன். எது ஆரம்பித்தாலும் ஒரு ஆண்டவனை நினைவு கூர்ந்து ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம், ஒரு தமிழ் ஸ்லோகம் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று வேண்டுகோள். அதாவது என்னுடைய மனதில் இருக்கக்கூடியதை பி குரு தமிழ் வீரர்கள் அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும் என்று சொல்லி, உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ம விஷ்ணும் பத்ரம் மிருத்யும் நமாமிகம் என்று என்னுடைய குல தெய்வமான நரசிம்ம பகவானை பிரார்த்தித்து தங்களுடைய நேயர்களுக்கு சில முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கார்த்திக், தாங்கள் கேள்வி கேட்கலாம், நான் பதில் சொல்லுவேன். முதல் கேள்வி, இப்ப பெரிய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் திரு ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷனரும் பிஜேபியும் சேர்ந்து நிறைய தில்லுமுள்ளு நடந்து முடிந்த தேர்தல்ல, அது பெங்களூர் தேர்தலா இருக்கட்டும், இல்ல மகாராஷ்டிரா, ஹரியானா தேர்தல்ல நடைபெற்றிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைட் எல்லாம் போட்டு பத்திரிகையாளர் சந்திப்புல விவரமா ஆதாரத்தோட நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் பண்றாரு. இன்னொரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் நீங்க இத சத்திய பிரமாணத்தோட சொன்னீங்கன்னா அது பொய்யானுச்சுன்னா உங்க மேல நாங்க கைது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் தரப்புலன்னு சொல்றாங்க. என்ன நடக்குது? அவர் சொல்றதுல ஏதாவது துளி உண்மை இருக்கா? ராகுல் காந்தி அவர்களுடைய நேற்று டெல்லியில் வியாழக்கிழமை 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மதியம் நடந்த பத்திரிகை நிருபர் கூட்டத்தில் ஏதோ பூகம்பமும் வெடிகுண்டும் வர பாம்ஷெல் என்றெல்லாம் சொன்னார். கடைசியில் அது போன சிவகாசி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த ஊசி மாத்தாப்ப அதுக்கு மேல ஆட்டம்பாமே காணாது. தேர்தல் கமிஷனை CS சாஸ்திரி, TN சேஷன் மற்றும் N கோபாலசுவாமி, VS சம்பத், TS கிருஷ்ணமூர்த்தி போன்ற தலைவர்கள் அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்த பொழுது நான் அவர்களிடம் இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி, வார்த்தா போன்ற பத்திரிகைகளுக்கு ரிப்போர்ட்டிங் செய்திருக்கிறேன். தேர்தல் கமிஷன் என்ன என்றால் ஒரு 50% எனக்கு தெரியும். ராகுல் காந்திக்கு தெரிஞ்சதை விட எனக்கு ஒரு 50% அதிகமா தெரியும். நான் பெருமைப்பட்டுக் கொள்ள முடியும். சட்டத்தை நுணுக்கத்தை படித்தவர். அங்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன என்று கேட்டால், தேர்தல் கமிஷன் என்பது வெளிப்படையான திறமை உள்ளது. அதாவது ஓப்பன்னஸ், டிரான்ஸ்பரன்சி. எது சொன்னாலும் இது சீக்ரெட் டிபார்ட்மெண்ட் கிடையாது. போதாத குறைக்கு மிஸ்டர் ராகுல் காந்தி, அப்போசிஷன் லீடர், அந்த நிருபர் கூட்டத்தில் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் செய்தாரே, அதில் பல தவறுகள் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். காரணம், நியூஸ் பேப்பர் கட்டிங்கையும் எலக்ட்ரலையும் வச்சிருக்க. எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கலாம். எலெக்ஷன் நடந்துட்டு அப்புறம் எங்க சொல்லல. அதாவது இப்ப இங்கு போட்டு வராங்க, நீங்க ஓட்டு போட போனீங்க, இங்க கையில இங்கு போடுறாங்க. ஒரு ஆள் 3 ஓட்டு போட்டாரு, எப்படி போடுவாரு? அப்ப இவனுக்கு யார காங்கிரஸ்காரன் உட்கார்ந்து இருந்தானா அந்த போலிங் பூத்துல? இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா? தவிர தமிழகத்தில் 40க்கு 40 என்று 2019, 2021, 2024 3 வருடங்களில் பொது தேர்தலில் திமுக அமோகமான வெற்றி பெற்றது. இந்த ஓட்டு சோரி என்று சொல்லுகிறார்களே, ஓட்டு திருடினார்கள் பாஜகவினர் என்று. அப்ப தமிழ்நாட்டில் ஓட்டு திருடினாங்களா திமுக எல்லாம்? திமுகவினுடைய வெற்றிக்கு ராகுல் காந்தி சொல்லக்கூடிய பதில் என்ன? அதே மாதிரி சுக்விந்தர் சுக்கு என்பவர் ஹிமாச்சல் பிரதேசத்துல லேண்ட்ஸ்லைட் வெற்றி பண்ணார், ஜோரா. அது எப்படி வெற்றி பண்ணாங்க?
இவர் எப்படிங்க ஜெயிச்சாரு? வயநாட்டுல இருந்தும் அமேத்தில இருந்தும் அந்த கள்ள ஓட்டை இவர் போட்டிருப்பாரா? அது ஒண்ணு. ரெண்டாவது, தேர்தல் கமிஷன் என்ன சொல்றாங்க, நீ சொல்வதெல்லாம் பொய், எங்களுக்கு ஒரு பதவி பிரமாணம், அதாவது vote of declaration கொடுத்துரு, அஃபிடவிட் போடு. அதுல என்ன சொல்ல, நான் சொல்றதெல்லாம் உண்மையாக இருந்து உண்மைக்கு புறம்பானதாக இருந்தால் தாங்கள் சொல்வது மாதிரி கைது செய்வோம் என்றெல்லாம் லீகல் ஆக்ஷன் எடுப்போம். எங்க ராகுல் காந்தி பயப்படுற? கைது பண்ணி கொடுக்க வேண்டியதானுங்க. தரோமத் ஆங்கில ஹிந்தியில் சொல்றாரு, பயப்படாதே பயப்படாதே, தெய்வமா பேசு, தைரியமா பேசுன்னு போயிடுச்சு. நேஷனல் ஹெரால்டு கேஸ் வந்த போது ஐ வில் நாட் டேக் பெயில் அப்படின்னாரு. கடைசியில் பெயில போய் ஜெயில் போறதுக்கு பயப்பட்டார். சுப்ரீம் கோர்ட்ட 10 தடவை மன்னிப்பு கேட்டார். அருண் ஜேட்லி கிட்டக்க, ரஃபேல்ல, RSS தலைவர் வீர் சார்வர் கேட்டுக்க மன்னிப்பு கேட்டார். இப்படி கூட்ட ஒரு பயந்தாங்கொல்லின்னு சொல்லக்கூடாது. தரோ மத்து சொன்னா நீ பயப்படாங்க, மத்த பயந்தாங்கொல்லின்னு சொல்றீங்க. அப்ப வாட் ஆர் யூ? why do you get scared? நீ கையெழுத்து போட்டு கொடுத்துடுறதுன்னு காரணம் என்ன என்று கேட்டால், கையெழுத்து போட்டா அதனுடைய விளைவுகள் அவருக்கு தெரியும். தேர்தல் கமிஷன் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு காங்கிரசினுடைய தேர்தல் சின்னமான கை அதை வித்ட்ரா பண்ண முடியும், ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. அந்த டர்த்தாக பயப்படுறாரு, அதனாலதான் பயப்படுறாரு. இப்ப டிஎன் சேஷன் அந்த பண்ணிட்டு இருப்பாரு. அவர் ஒரு காங்கிரஸ்காரனா இருந்தா கூட விடுங்க, அவர் தான் நிச்சயம் பண்ணிட்டு இருப்பார் தைரியமா. இந்த ஞானேஷ்குமார் வந்திருக்கிற தைரியம் இருக்குது, அதுக்குதான் படிப்படியா போறாங்க. முதல்ல இன்னைக்கு லெட்டர் போட்டிருக்காங்க, பதில் சொல்லலைன்னா நாளைக்கு இது பண்ணுவாங்க. கைது செய்யற அளவுக்கு போவாங்களா போக மாட்டாங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் பத்தி எலெக்ஷன் கமிஷன் எஃப்ஐஆர் போடுவாங்க. ஆனானப்பட்ட பால் தாக்கரே என்று சொல்லக்கூடிய ஹிந்து சம்ராட் என்பவருடைய தேர்தலில் 6 வருடங்கள் ஓட்டு போடக்கூடாது என்று டிஃபரன்ஸ் செய்த தேர்தல் கமிஷன் ஏன் ராகுல் காந்தி மீது தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்கவில்லை? முதுகெலும்பு இல்லையா, பிராணி இல்லையா என்றெல்லாம் கேட்கிறார்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அதையேத்தான் தேர்தல் கமிஷனுக்கு கேட்கலாம். ஆனால் தேர்தல் கமிஷன் போட்ட பதிலுக்கு ஏன் திராணி இல்லாத, முதுகெலும்பு இல்லாத, பயப்படக்கூடிய அளவிற்கு ராகுல் காந்தியை கைது போட மாட்டேங்கிறார். அவர் அட்வொகேட்னா கைது போட்டு அனுப்பிச்சிருக்கான்னு சொல்றாங்களே, why he is not signing? இதான் விட்டுருங்க. தமிழ்நாட்டில் 2023 நகராட்சி, பேராட்சி, பஞ்சாயத்து தேர்தல் நடந்தது, சிவிக் எலெக்ஷன்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் செய்தது. அப்ப இதே ஓட்டிங் மெஷின், இதே இவிஎம், இதே ஆபீசர்ஸ் இருந்தாங்கல்ல. எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, ரிட்டையர்ட் டீச்சர்ஸ், சர்விங் டீச்சர்ஸ், பேங்க் எம்ப்ளாயிஸ் அப்படிதான் கூப்பிடுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் செய்த போது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பஞ்சாயத்து தேர்தலில் அமோக வெற்றி பெற்றது. அதிமுக வெற்றி பெற்ற இடத்துலலாம் கூட சந்தேகப்பட்டு இவங்களே ஜெயிச்சாங்க. நிறைய பெண்மணிகளை வச்சாங்க. அவன் ஹஸ்பண்ட் பின்னாடியில இருந்து வேலை செய்யறான்ட்டு இப்ப கம்மி பண்ணிட்டு மதுரை, கோயம்புத்தூர் நகராட்சியில வித்ட்ரா பண்றாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. ஆக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தேர்தல் கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் நடத்திய தேர்தலில் கூட குளறுபடி இருந்திருக்கும். அப்போ ஏன் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் இது பற்றி விவரிக்கவில்லை? ஏன் மு.க. ஸ்டாலின் இதை பற்றி சப்போர்ட் பண்ணல? அதை தவிர ராகுல் காந்திக்கு உறுதுணையாக இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் செய்வதற்கு 6 மாத காலம் நான் எடுத்துக்கொண்டேன் சொல்வதற்கு ஒரு டீம் வச்சிருக்காரு. ஈகிள்னு பேர், EAGLE. அந்த ஈகிள் எமினன்ட் பர்சன்ஸ் குரூப் எலெக்ஷனுடைய ப்ராசஸ் பண்றதுக்கு நட்டு. அதனுடைய தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐயங்கார், பிராமின். அவர் என் ராமுக்கு உறவுக்காரர் சொல்றாங்க, அது தெரியாது. அதே பிசின்னு சொல்லுவாங்க அவரையும். பி சிதம்பரம் இல்லை, பிரவீன் சக்கரவர்த்தி. அந்த பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னதுதான் பண்ண. அதனால்தான் இந்துல இன்னைக்கு பெரிய லீஸ்ட் ஸ்டோரியா போட்டிருக்காங்க. இந்தியாவில் எந்த பத்திரிகையும் போடாது, இந்துல ஒண்டி போட்டிருக்காங்க பெருசா. காரணம் என்ன என்று கேட்டால், ராகுல் காந்தி சொல்லுவதெல்லாம் என் ராம் ஆதரிக்கிறாரா? கம்யூனிஸ்ட் மைண்ட் தான் அவருக்கு இருக்கா? எப்படி பங்களாதேஷிலும் ஸ்ரீலங்காவிலும் மற்ற தேசங்களிலும் பிரேசில்ல கூட தேர்தலே நடக்கவில்லை என்று ஜார்ஜ் சோரேஸ் அமெரிக்கனுடைய டீப் ஸ்டேட் இன்வால்வ் ஆகி பங்களாதேஷில் தேர்தல் நடக்கவில்லை, ஸ்ரீலங்காவில் தேர்தல் நடக்கவில்லை என்றெல்லாம் பழி சுமத்தி அங்கு ஒரு கம்யூனிச அராஜகத்தை கொண்டு வந்தார்களே, அதே மாதிரி 2029
ராகுல் காந்தி தூண்டுவதற்கு முயற்சிக்கிறாரா என்று கேள்விக்குறி கூட வருதுங்க. தேவேந்திர பட்னவிஸ் சொல்லியிருக்காரு இன்னைக்கு காலையில 8ஆம் தேதி ஃப்ரைடே மார்னிங், ராகுல் காந்தி திமாக் மே ஏக் மதர் போர்டு கராப், அதாவது அவருடைய மூளையில மதர் போர்டு கெட்டு போச்சு, சாஃப்ட்வேர் கெட்டு போச்சு அப்படின்னு அவ்வளவு ஆத்திரத்தை சொல்லியிருக்காரு. ராகுல் காந்திக்கு என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடி அந்த பிரதமர் பார்க்க கூடாது. எப்படி இவங்க வந்துட்டாரு, வந்து இவங்க தான் வந்துட்டு இருக்கணுமா, குடும்ப ஆட்சி தான் திருப்பி திருப்பி வரணுமா? அந்த காழ்ப்புணர்ச்சியில் நரேந்திர மோடிக்கு எதிராக பர்சனலா அட்டாக் பண்றாரு. அது அயல் நாட்டு தூண்டுதல் பண்ணுகிறாரா, இவரே பண்றாரா, யார் இவருக்கு பின்னாடி இருக்காங்கிறது தெரியல. ஒருவேளை அந்நிய சக்திகள், திமுக இதை எப்படி ஒத்துக்கொள்வது புரியல, கன்ஃபியூஷனா இருக்கு. நேற்று ராகுல் காந்தி தன்னுடைய இல்லத்தில் விருந்து கொடுத்தார். திருச்சி சிவா, கனிமொழி, டிஆர் பாலாம் தனியா இருந்தாங்க. ஏன் பக்கத்து போய் தெரியல. கமல்ஹாசன், அவர் கமல்ஹாசன் ஹஸ் பிகம் வெரி ஹீரோ இன் இந்தியன் பாலிடிக்ஸ். நேற்று எல்லாரும் அவரை கூட்டு பேசி கீசி பண்ணியிருக்காங்க அந்த டின்னர்ல. அந்த டின்னர்லயும் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் போட்டு காமிச்சார். ஆனா ஒருத்த கூட சப்போர்ட் பண்ணல. திமுக எப்படிங்க சப்போர்ட் பண்ணணும், அவங்க வின் பண்ணி இருக்காங்களே சார். தமிழ்நாட்டில் இந்த ஓட்டு சோட்டு நடந்தது. அப்போ திமுக எப்படி ஒத்துக்கிறாங்க? அடுத்த கேள்வி கேட்கலாம், பதில் சொல்றேன். ஏன்னா இவர் ராகுல் காந்தி பத்தி ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, டைம் விட்டுருங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி கூட நினைச்சிட்டாங்க. இன்னைக்கு திருச்சூர்ல இருந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு, கேரளால இருந்து, ஈவன் சசி தரூர் கூட சொல்றாரு, கேரளால கூட கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க, கேரளால கூட அயல் நாட்டு மாதிரி போய் சொல்லிட்டாங்க. சிபிஐ கேள்வி கேட்டிருக்காங்க. டி ராஜா என்ன சொல்ற, நேற்று ராத்திரி ஹீன்னு இழிச்சாரு போய் அங்க பக்கத்தே உட்காந்து ராகுல் காந்தி பக்கத்துல. ஆக மொத்தம் ராகுல் காந்திக்கு தடம் புரண்டு விட்டார் என்ற ஒரு மன எண்ணங்கள் தான் இருக்கிறது. அடுத்த கேள்வி வந்து, நேற்று அந்த என்டிஏ கூட்டத்துல வந்து விபி வைஸ் பிரசிடென்ட் தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் வந்து மோடி அவர்களுக்கும் நட்டா அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் அடுத்த விபியா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, தமிழகத்தை சேர்ந்த வரவர கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. நரேந்திர மோடி மனதில் தான் இருக்கிறது யார் வருவார் என்று. அது ஒரு $1 மில்லியன் குவெஸ்டின். இருப்பினும் டெல்லியில் வரக்கூடிய ஒரு சூசக தகவல்கள் என்ன என்று கேட்டால், 2 கவர்னருடைய பெயர் தான் நரேந்திர மோடி மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த ஆளுநர், குஜராத்தினுடைய ஆளுநர், கர்நாடகாவுடைய ஆளுநர், இருவரும் தான் நரேந்திர மோடிக்கு மனதில். காரணம், பிஜேபியில இருந்து இருக்காங்க, RSS பேக்ரவுண்ட். ஜெகதீப் தங்கரிடம் இருந்து கை சுட்டு போயிடுச்சு, அந்த நெருப்புல கை வச்சிட்டாரு. இது மீண்டும் அதை செய்ய மாட்டார் நரேந்திர மோடி என்ற பின்னணியில் தான் ஒரு உணர்வு இருக்கிறது. வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்ன என்று கேட்டால், ஹரியானாவிலிருந்து குஜராத்திற்கு மாநில கவர்னராக நியமிக்கப்பட்ட குருதேவ் தேவ்தத் என்பவர் தான் தேவ்ரித். அவரும் தாஜாதின் கலாட்டம் தான் சொல்லுகிறார்கள். இன்னும் ஓரிரு நாட்கள் அது தெரிந்துவிடும். அடுத்தது தமிழகத்தை நோக்கி வருவோம். இங்க வந்து புதிய கல்விக் கொள்கையை வந்து எதிர்த்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முதல்வர் அவருக்கு வந்து வெளியிட்டு இருக்காரு. இது என்ன, ஏன்னா இதேதான் புதிய கல்விக் கொள்கையை தான் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஒருவர் வந்து இந்த குழுல இருந்தவர் ரிசைனே பண்ணிட்டு போனாரு. அப்படி ஏதாவது புதுமையா இருக்கா? இந்த நடைமுறையை எப்படி பாக்குறீங்க? சில குறிப்புகளை வைத்து பார்த்தால், மத்திய அரசாங்கத்திற்கும் நரேந்திர மோடிக்கு எதிராக, தேசிய கொள்கைக்கு எதிராக தமிழக கொள்கை இருக்கிறது என்று தான் சொல்லுகிறார்கள். அந்த ஜஸ்டிஸ் யார் கொடுத்தாரோ அவரோட ரிப்போர்ட் வந்து வாங்கி அதை ஸ்டடி பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னு சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்காலம் இருக்காது என்பதுதான் என்னுடைய கருத்து. காரணம், கார்த்திக், ஒண்ணு சொல்றேன், வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே கை முட்டியில வந்துருச்சு. மொபைல் போன், இதுல நீ பண்ணாது கிடையாது, எல்லாமே பண்ணலாம். மகாபலிபுரத்திற்கோ அல்லது வாரணாசிக்கோ யாராவது ஒரு மொழி தெரியாதவர் வந்திருந்தார், சைனாலேருந்து ஒருத்தர் வந்தாருங்க, எனக்கு தெரிஞ்சவர், மகாபலிபுரம் போனாராம்.
அவர் வந்து கையில மொபைல் போன் வச்சிருந்தார். அவங்க சைனீஸ் பாஷையில சொல்றாராம். ஏன்னா பக்கத்துல கூட போனது என்கிட்ட சொன்னார். தமிழ்ல சொல்லுது. தமிழ்ல கூட கேட்டோடனே புரிஞ்சுக்கிறான். கையில வச்சு அவர் சீன பாஷையில மேண்ட்ரின்ல சொல்ற தமிழ்ல வரும். இப்போ தமிழ்காரர் ஒருத்தர் வந்து வாரணாசிக்கு போயிருந்தார். கையில போன் வச்சிருந்தாரு. நீங்க இந்த துணி வேலை வந்து 450 ரூபா அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே அது சொல்லுது, கப்படா கா தாம் 450 ரூபாய் அப்படின்னு. எப்பொழுது டிஜிட்டலைசேஷனுடைய முன்னேற்றம் வந்து விட்டதோ அதற்கு பிறகு மத்திய அரசாங்கம் சரி, மாநில அரசாங்கம் சரி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 6G போன்றவர்கள் எல்லாம் வந்து விட்டதோ, பொதுமக்கள் ஒண்ணு இல்லை, உங்களுடைய சிஸ்டருடைய குழந்தை இன்னைக்கு அந்த மொபைல் போன் பார்க்கறதா இல்லையா சொல்லுங்க. எங்க வீட்டுல அத பார்த்துட்டு இருக்கா. அவ்வளவு தூரம் வந்துச்சு. போக போக பாருங்க ஒண்ணு வந்துடும். நீங்க அதுல வந்து குரூப் மெசேஜ் வருது, எதை ஒண்ணா பண்ணலாம், சினிமா பார்க்கலாம், புது நியூஸ் பேப்பர் படிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணலாம், ஜூம், ஸ்ட்ரீம்லாட், எத்தனை ஸ்கைப் எத்தனைனா வந்துடுது அதுல. ஆக மொத்தம் இப்போ ரஜினிகாந்த், சூர்யா, கமல்ஹாசன், அப்புறம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நயன்தாரா, உங்களுடைய சினிமா நடிகைகள்லாம் இருக்க, அவளுடைய படங்கள்லாம் கூட ஓடிடியில வந்துட்டு இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில பெரிய ஸ்டோரி போட்டிருக்காங்க. டிஜிட்டலைசேஷன் வந்துடுச்சு, சினிமா தியேட்டர்லாம் அவுட் ஆயிடுச்சு, பாக்குறவங்க குறைஞ்சிட்டாங்க, அதாவது 100 days போறதெல்லாம் நின்றுடுச்சு, பழைய மாதிரி இல்லைன்னு ஒண்ணு. அது டிஜிட்டலைசேஷனுடைய காரணம் சொல்ல. அந்த மாதிரி தான் மொழிக் கொள்கை. மொழிக் கொள்கை என்பது தவறான ரீதியில் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறார். அது வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா தெரியாது. அவர் பதவி காலத்திற்குள்ளேயே அதை நிர்பந்தப்படுத்தி அமல்படுத்த வேண்டும் என்று துடிதுடிப்பு இருக்கிறது. அவருடைய உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது இந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுக்கதா இருந்தாங்க. இப்போது உடல்நிலை சரியான பிறகு வந்திருக்காரு. he may implement it. ஆனால் அடுத்து வரக்கூடிய அரசாங்கம், எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் வந்து இதை நிராகரித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. காரணம், இதில் வட இந்தியர்களை எதிர்த்து இருக்கிறது, நரேந்திர மோடியின் தேசிய கொள்கைக்கு எதிர்த்து இருக்கிறது என்று தான் கருத்து போட முடியும். இன் டோட்டல் இட் இஸ் நாட் ஃபார் தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ். புதுதா நேற்று கொள்ள வாண்டாங்கிறாங்க, எல்லாமே வாண்டாங்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேறு பாஷை எப்படி கத்துமா சொல்லுமா? 2 கொள்கை தெற்றி. இந்தி திரிக்கிறோம், சரி, ஹிந்தி படிக்கிறது. இவங்களுடைய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் 45-50 டிஎம்கே எம்பிஸும் மந்திரிகள்லாம் ஸ்கூல் வச்சிருக்காங்களே, அதுல சிபிஎஸ்இ இந்தியா வச்சிருக்காங்க. அதுல இந்த தமிழ்நாடு கொள்கையை பார்வை பண்ணுவாங்களா? திமுக தலைவர்கள் என்றால் ஒரு திமுக அவருடைய தயாநிதிமாறனுடைய பெண் நீட்டில் தோல்வி அடைஞ்சிட்டு ஃபாரின்ல போய் படிக்கிறாங்க. திமுக தலைவர்களுக்கு ஒண்ணு, ஏழைமான் திமுகவிற்கு ஆதரித்த ஏழைகளுக்கும் நீட்டை ஒரு கைத்து போட்டு தரேன்னு சொல்லி ஏமாற்றி வாக்களித்து வெற்றி பெற்ற திமுகவை செய்தக்கூடிய கபட நாடகம். இது வெற்றி பெறுமா பெறாதா என்று தெரியவில்லை. என்னை பொறுத்த மட்டும் இந்த புது கல்விக் கொள்கை என்பது தமிழக இளைஞர்களை காப்பாற்றாது. இது இளைஞர்களுக்கு விரோதமான கொள்கை என்று தான் நான் வரையறுக்க முடியும். காணொலியில இறுதியான கேள்வியா, தமிழகத்தை நோக்கி மீண்டும் பிரதமர் அவர்கள் வந்து வர இருக்கிறாரு. அதை தாண்டி வேற யாராவது வர இருக்கிறாங்களா? அமித்ஷா அவர்கள் 17ஆம் தேதி வரதா இருக்காரு. அமித்ஷா அவர்கள், நிர்மலா சீதாராமன் வரதா இருக்கிறார், நிதின் கட்கரி வர இருக்கிறார்கள். அதையும் தவிர ராஜ்நாத் சிங் 24 ஆகஸ்ட் மாசம் வர இருக்கிறார். 26 பிரதமர் ஒன்றும் ஊர்ஜிதப்படுத்தப்படவில்லை, அவரும் வர இருக்கிறார். எது இருப்பினும் தமிழகத்திற்கு மீண்டும் மீண்டும் வட இந்திய தலைவர்கள் கண்டிப்பாக வருவார்கள், வெற்றியோ தோல்வியோ. தமிழகத்தில் பாஜகவை பார்த்து கோபப்படக்கூடிய கட்சிகளில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவும், பொது வெளியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, ஏன் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பாஜகவுடன் கூட்டு வைத்திருக்கிறேன் என்று ஒரு பேச்சு பொருளாகிவிட்டது பாஜக. திமுக இதே திமுக அலையன்ஸ் வச்சிருந்தாங்க. முரசொலி மாறன், டிஆர் பாலு மந்திரி இருந்தார், ராஜா எல்லாம். அப்ப யாரும் கேட்கல. அப்ப திமுக பாஜக உறவு இருந்தது. அதுதான் எடப்பாடி பழனிசாமி திருப்பி சொல்றாரு. ஆக மொத்தம் பாஜக தலைவர்கள் கண்டிப்பாக பலரும் தமிழகத்திற்கு முகாமிட இருக்கிறார்கள். 2026 திமுக பற்றி தமிழக பொதுமக்கள், வாக்காளர்கள்
கோபத்தில் இருக்கிறார்கள், ஆத்திரத்தில் இருக்கிறார்கள். காரணம் போதைப் பொருள் மற்றும் சாராயம், கள்ளச்சாராயம் விற்பது, கொலை, கொள்ளை, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் சரியில்லைன்னு. பிரதிதினம் ஊடகங்களை வைத்துக் கொண்டு கட்சி நடத்தலாம், ஆட்சி நடத்தலாம். ஆனால் யூடியூப் மூலமாக பரவலாக செய்யக்கூடிய, சேர்ந்து கொள்ளக்கூடிய செய்திகள் தமிழக அரசாங்கத்திற்கு எதிராகத்தான் இருக்கிறது. மணல் கொள்ளை, மக்கள் கொள்ளை இதெல்லாம் இருக்குது. நிறைய தற்கொலை இருக்குதுங்க, ஆவண கொள்ளை இருக்குதுங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல லா அண்ட் ஆர்டர் இருக்குதா என்ற சந்தேகம் வந்து விட்டது. இதை மு.க. ஸ்டாலின் சரி செய்யவில்லை என்றால் 2026 கண்டிப்பாக திமுக 40 முதல் 50 சீட்டு மூல வராது என்று தான் அமித்ஷா திட்டமிட்டு அட்டவணை போட்டு சொல்லுகிறார். அதிமுக, பாஜக மற்றும் தோழமை கட்சிகளுடைய கூட்டணி 145 முதல் 150 சீட் வரும் என்று அமித்ஷா கையில் இருக்கக்கூடிய ரகசிய குறிப்பு தெரிகிறது.